இதே மாதிரி தான் நானும் இருந்தேன். பிஸ்னஸ் லாஸ் ஆகி வருமானம் வராமல் நிறைய பிரச்சனையோடு இருக்கு. நான் வாழ்க்கையில் பல நாட்கள் ரொம்ப சோர்வாக இருக்கு. அந்த மாதிரி நான் யாருக்கும் சொல்ல முடியாது. அப்போ எனக்கு ஒருத்தர் என்கிட்ட சொல்லி அந்த மாதிரி ஒரு நண்பர் ஐயா சொல்லி எப்படி இந்த மாதிரி பிஸ்னஸ் தாழ்வாகும்போது சோர்வாகும்போது எப்படி அந்த சோர்வுலேருந்து விடுபட்டு சமாதானமாக வாழ்றது, நல்ல மனநிலையோட வாழ்றது. அதை பத்தி நீங்க உங்கள்கிட்ட பேசலாம். அப்படிங்களா ஐயா? சொல்லுங்க ஐயா, நான் கேட்கிறேன். பேசலாமா? நான் இருக்கிற சூழ்நிலைக்கு எனக்கு நீங்க பேசுனீங்கன்னா நல்லதுதான். பாருங்க, இந்த புத்தகத்துல இருந்தா எனக்கு அதை பத்தி அவர் சொல்லி கொடுத்தாரு. அப்படிங்களா? என்ன இது நீங்க வாசிக்கிறேன். புது ஆரம்பம். ஓகே, புதுசா ஒரு ஸ்டார்ட் ஆரம்பிக்கிறேன். அது வாழ்க்கையா இருக்கலாம், இல்ல இந்த சோர்வான பகுதியில எப்படி சமாதானமா வாழ்றதுன்ற அந்த புதிய விஷயம் கத்துக்கிறதா இருக்கலாம். பல புதிய விஷயங்கள் இருக்கு. அப்படிங்களா? எப்படி படிக்கலாம்? பரவாயில்லைங்களா? இதை பார்க்கும்போதே எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. புது ஆரம்பம் எல்லாம் போட்டுருக்கு. இதுவரையிலும் ஒரு ஆரம்பமும் சரியில்லை. கட்டாயமா உங்களுக்கு ஒரு புது ஆரம்பத்தை உங்களை நேசிக்கிற ஒருத்தர் வச்சிருக்கேன். கண்டிப்பா. சுவாசிகளை இது வாசிக்கிறேன். அன்பு கூறும் ஆண்டவர். உங்களை யாரெல்லாம் நேசிக்கிறாங்க? யாரெல்லாம் நேசிப்பா? புரியலைங்க சரியா? உங்களை யாரெல்லாம் நேசிக்கிறாங்க? உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாரெல்லாம் உங்களை நேசிக்கிறாங்க? சொல்ல முடியாது. உங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல்ல முடியல. ஏன்னா எப்ப பார்த்தாலும் வெறுப்பா இருக்கிறாங்க. பார்க்கும்போது நான் எப்படி சொல்றது? இப்ப இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம படிக்கணும். உங்களை யாரும் நேசிக்கலன்னா பரவாயில்ல, உங்களை நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. அப்படிங்களா? அதனாலதான் அந்த தலைப்பு போட்டிருக்கு, அன்பு கூறும் ஆண்டவர். சரி, அதுல பயங்கரமா நேசிக்கிறதுக்கு வந்திருக்காரு. அதை சொல்லுங்க, அதுதான் எனக்கு தேவை. படிக்கலாம். முதல் பகுதி வாசிக்கிறீங்களா? சரி. முன்னுரை. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் மற்றவர்கள் தன்மேல் அன்பு காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் நீங்க கூட சொன்னீங்க, என்னை யார் நேசிக்கிறானே எனக்கு தெரியல. அப்புறம் நீங்க என்ன விரும்புறீங்க? என்ன எல்லாருமே நேசிக்க